ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அக்ரிகல்ச்சர் டூர் தான் பார்க்க போகிறோம். நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஓகேவா? அங்கே இருக்கிற வயலில் என்னென்ன விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க, எப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்திங்களா, வாழை மரம் நடுவில் இந்த வரப்புலலாம் வாழை மரத்தை நட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் மல்டி கண்டென்ட் சேனல், என்னோடய ப்ளேலிஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கான வீடியோவும் இருக்குது. அப்புறம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், சமையல் வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் நியூஸ் ஏதாச்சும் போட்டிருக்கேன். அதே போல் இப்போது நான் புதுசாக இன்றைக்கி விவசாயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் முருங்கை விதை போட்டு முளைக்க வச்சுருக்காங்க. அது இப்போ தான் முளை விட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா கீரை இருக்கு இல்லையா, அது வந்து விதைச்சி வச்சுருக்காங்க. கீரைக்கு தனி வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போட போகிறேன், அதை பாருங்கள். ஓகேவா? இது பப்பாளி மரம் பார்த்திங்களா, பப்பாளி ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. இந்த பப்பாளி மரங்களும் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மிளகாய் செடி நட்டு வச்சுருக்காங்க. இப்போ வந்து சீசன் வந்து மிளகாய் வந்து நட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அது சம்மரில் தான் மிளகாய் வந்து நம்மளுக்கு காய்ச்சி ரெடியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது நடுவில் ஒரு கொய்யா மரமும் வச்சுருக்காங்க. இதுலேயும் நிறைய காய்கள்லாம் காய்ச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சுரைக்காய் இருக்கு இல்லையா, அது சாகுபடி பண்ணி வச்சுருக்காங்க. விற்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வயல்லே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு கொட்டாய் அமைச்சு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு கட்டிலும் வச்சுருக்காங்க, படுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளாரையே ஒரு அடுப்பு பார்த்திங்களா போட்டு வச்சுருக்காங்க. இதில் சமையல் வந்து சாதமும் வடித்து வச்சுருக்காங்க. வேலை செய்கிற ஆளுங்களுக்கு சாதமும் ரெடியாக இருக்குது. வீட்டிலேருந்து குழம்பு வச்சு வீட்டிலேருந்து வரும். நெக்ஸ்ட்டு இது அந்த கொட்டாய்க்கு பின்னாடியே ஆடுகளும் நிறைய வளர்க்குறாங்க. இந்த ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா தழைகள்லாம் இந்த வயல்லேருந்து எடுத்து போட்டுக்கிறாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு இயற்கையான உரங்களும், வயலுக்கு தேவையான உரங்களும் நம்மளுக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வச்சுருக்காங்க பார்த்திங்களா. இது வழியாக வந்து இந்த கொல்லைக்கு ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சறதுக்கு அந்த மோட்டாரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடாக அங்கேருந்து பைப் வச்சு இந்த சைடு வரைக்கும் வந்து அதிலேருந்து பாத்தியாக பிரித்து கொல்லையே ஃபுல் ஏரியாவுக்கும் தண்ணி பாய்ச்சுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டாகை அமைச்சிருக்காங்களா, அதை சுற்றி படல் மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. நைட் ஆனால் அந்த ஆடுகளை உள்ளார விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுவாங்க. ஸோ சேஃப்டியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் செடி வச்சுருக்காங்க. இது போன வருடம் போட்ட மிளகாய் செடி, அது கொஞ்சமாக விட்டு வச்சுருக்காங்க. போன வருடம் போட்ட மிளகாய் செடி இது. இந்த வருடம் இப்போ தான் நட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கை, அங்கே விதை காமிச்சோம் இல்லையா, வளர்ந்துருந்து இல்லையா பேக்கெட்டில், அதோட கொஞ்சம் அதிகமாக அதுக்கு முன்னாடி போட்டது கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இது மழையிலேருந்து வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து கூரை மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மழை சீசன் விட்ட பிறகு இந்த முருங்கைக்கெல்லாம் வந்து நட்டு வச்சுருவாங்க. இதுவும் சம்மரில் தான் நம்மளுக்கு முருங்கைக்காயும் கிடைக்கும். சம்மரில் வந்து இந்த கொல்லையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். இப்போ வந்து தை மாதம், இப்போ நான் எடுத்த இந்த வீடியோ தை மாதம் மார்கழி லாஸ்ட்டில் எடுத்தேன் இந்த வீடியோ. மிளகாயோட வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மல்லிகை பூ இருக்கு இல்லையா, அந்த செடியும் நடுவில் வச்சுருக்காங்க. கலப்பு பயிர் மல்லிகையும் மிளகாவும் ஒன்று மாற்றி ஒன்று வச்சுருக்காங்க. இடமும் நம்மளுக்கு மிச்சமாகும் இல்லையா, அதுவும் சேர்த்து வச்சுருக்காங்க. மல்லிகையும் இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. சீசன் வந்து சம்மரில் தான் நிறைய பூக்கும் நம்மளுக்கு. எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்காங்க.
நெக்ஸ்ட்டு சம்மரில் தான் பூக்கள் அதிகமாகவும் பூக்கும். அதையும் பார்த்திங்கன்னா கடையில் கொடுத்துருவாங்க. இது கொய்யாக்காய் நல்லா காய்ச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சுரைக்காய் பார்த்திங்களா, சுரைக்காய் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா முருங்கை மரம் போட்டிருக்காங்க இல்லையா, முருங்கை மரம் அப்படியே அந்த சீசன் முடிகிற கட்டத்தில் பார்த்திங்கன்னா, முருங்கைக்காய் சீசன் முடிகிற கட்டத்தில் அந்த கொடியை சுரைக்காய் கொடியை போட்டு அந்த முருங்கையில் ஏற்றி விட்டுருவாங்க. இப்போ இந்த சீசனில் சுரைக்காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இதுவும் போன வருடம் போட்ட சுரைக்காய் செடி தான். வருடம் பார்த்திங்கன்னா நம்ம வயலில் செடிகள் உற்பத்தி பண்ணி தான் காய்கறி உற்பத்தி பண்ணுறாங்க. புது செடிகளாக போட்டு தான் உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வருடம் ரொம்பவே நம்மளுக்கு மழை பெஞ்சது இல்லையா, அதிக மழை பெஞ்சதுனால ரொம்பவே பாதிப்புக்குள்ளாயிடுச்சு. 2 புயல் தாக்கிடுச்சு கடலூர் மாவட்டத்தில். நிவேர் புயல், புரைவி புயல்னு 2 புயல் தாக்குனதுனால கொள்ளையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இல்லைங்க, நிறையாவே பாதிப்படைஞ்சிச்சு. இது ஃபுல்லாக கத்திரி செடி வச்சுருந்தாங்க. அது ஃபுல்லாக இந்த புயல் வந்த பிறகு மழையில் வீணாக போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீரை விதைச்சி வச்சுருக்காங்க. கீரை வந்து நம்மளுக்கு 20 டேஸ் பயிர் தான். ஸோ அதுக்காக நான் தனி வீடியோஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை போஸ்ட் பண்ணுவேன். எப்படி வந்து பாத்தி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, பாத்தியாக பிரித்து இதில் தான் வந்து தண்ணீர் வந்து வரப்பு கட்டி தான் வந்து தண்ணீர் பாய்ச்சுவாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே கொஞ்சம் தெரியுது பார்த்திங்களா, அது கத்திரி செடி. போன வருடம் போட்ட கத்திரிக்காய் செடி. அது கத்திரி. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து இந்த மழையில் ரொம்பவே அடிபட்டுடுச்சு. கொஞ்சமாக வச்சுருக்காங்க. ஒரு பாத்தி மட்டும் வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் தேவைன்றதுக்காக கொஞ்சோண்டு வச்சுருக்காங்க. இது பாத்திலாம் பாருங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி தண்ணி பாய்ச்சுறாங்கன்னு. இப்போ கத்திரி செடி பாருங்கள். கத்திரிக்காய் வந்து இது வந்து நீட்டு கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே விற்கிற காய்கறிகள்லாம் இப்போ வார சந்தைகள்லாம் போடுறாங்க இல்லையா நம்ம நாட்டில், அந்த வார சந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தைப்படுத்திடுவாங்க. நேரடியாகவும் கொண்டு போய் விற்கலாம், இல்லை ஆட்கள் சந்தையில் வச்சும் நம்ம சேல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா மல்லிகை தோட்டமும் வச்சுருக்காங்க. மல்லிகை செடியெலாம் ஃபுல்லாக வெட்டி விட்டு வச்சுருக்காங்க. இதுவே சம்மரில் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளாரவே இடம் ஆளே நுழைய முடியாத அளவுக்கு இந்த மல்லிகை செடியெலாம் அப்படியே துளுர்த்து நிறைய பூக்கள் பூத்து குலுங்கும். இப்போ நம்ம சீசன் வந்து இந்த சீசனில் வந்து கட் பண்ணி விடுற சீசன். இது வந்து பார்த்திங்கன்னா கனகாமரம் பூ. இது ஒரு 2-3 செடி வச்சுருக்காங்க. இப்படி தான் நீங்கள் பல விதமான பயிர்கள் வந்து நட்டால் தான் நம்மளுக்கு சீசன் தவிர்த்து வந்து எல்லா இயர்லி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாற்றி நீங்கள் பயிரிடணும், ஒன்றாவே இட்டுட்ருக்கக்கூடாது. ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? என்னோடய சேனலில் எல்லா வீடியோஸுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சந்தைக்கும் வந்துடுறோம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வாரம் செவ்வாய்க்கிழமை தான் சந்தை போடுறாங்க. அந்த செவ்வாய்க்கிழமை சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இது வார சந்தை இருக்குது இல்லையா, அதில் வந்து இங்கே காய்க்கிற காய்கறிகள்லாம் சந்தைப்படுத்திடுவாங்க. விற்பனைக்கு இங்கே வந்துடும். இங்கேருந்து நம்ம கிராமத்தில் உள்ள மக்களும் வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராம மக்களும் நம்மளோட காய்கறிகளை வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வாங்கிட்டு சமைக்கிறதுக்கும் பயன்படுத்திப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய். See you.